சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இது கிராமத்து ஸ்டைலில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சுண்டக்காய் வச்சு காரக்குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். புளி வந்து கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா புளியை கரைச்சி வடிகட்டிக்கலாம். இப்போ இதில் வந்து புளி உப்புலாம் கரைச்சியாச்சு. அதுக்கு பதிலாக கரைச்சி அதில் வந்து ஒரு 2 தக்காளி நல்லா ஜூஸியாக நல்லா கரைச்சிக்கணும். ஓகேவா? அந்த புளி தண்ணியிலே நம்ம கரைச்சிக்கணும். கரைச்சிக்கிட்டு குழம்புத்தூள் நம்ம எப்போதும் எவ்வளோ தண்ணிக்கு எவ்வளோ போடுவோமோ அந்த நீங்கள் எவ்வளோ வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு போட்டுக்குவாங்க. நான் ஒரு 3 கரண்டி போடுவேன். இது அப்படியே கரைச்சிக்கலாம். இது என்ன இப்படிலாம் செய்யலாம். இப்படி தான் கிராமத்து ஸ்டைலில் இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். ஆனால் குழம்பு நீங்கள் அதை எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். இங்கே கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்க்கும் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரியணும். இப்போ வெந்தயம் பொரிஞ்ச பிறகு தான் நம்ம இதெல்லாம் போடணும். இல்லைன்னா வெந்தயம் பொரியறது வந்து அப்படியே நின்று போயிடும். நல்ல சாம்பார் எப்பவுமே எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பழத்துக்கு செமையாக ஒரு சின்ன தக்காளி இங்கே நம்ம குழம்பு கிடக்கும் முழுக்க வரும். இப்போ வந்து எல்லாரும் இது சுண்டக்காவை காம்பு எடுத்துகிட்டு சென்டர் பகுதியில் இது மாதிரி கட் பண்ணிக்கணும். ஓகேவா? கட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏதாவது இப்படி வச்சு இங்கே காம்பு கிட்ட இப்படி வச்சு இப்படி நசுட்டோம்னா வெங்காயம் அது மாதிரி வச்சு கூட நம்ம போட்டுக்கலாம். இதே டைமில் போட்டு வதக்கிக்கணும். சுண்டக்காய் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருப்பாங்க. அது வந்து நல்லா எண்ணெயிலே போட்டு நல்லா சூடாக வதக்கணும். எப்படி சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த புளி தண்ணியை எடுத்து ஊற்றிட வேண்டியதான். இது நல்லா கொதித்து சுண்டி வரணும். அப்போ நமக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இது குழம்பு சூப்பராக சுண்டி வந்துருச்சா? இதோட கூட நீங்கள் நிறுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா உருளைக்கிழங்கு கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, நான் வந்து முருங்கைக்காய் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது பாருங்க, சூப்பராக நமக்கு வந்து சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் மிதந்து மேலே முடிச்சுக்கிறோம். இது கூட எந்த காய்கறி கூட நல்லாயிருக்கும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இது மாதிரி முருங்கைக்காய், ஏதாவது ஒரு காய் தான் போகணும். அதெல்லாம் வதவரையும் போட்டு வச்சு நல்லா இருக்காது. நீங்களும் இதுக்கு வேணால் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? பாருங்க, குழம்பு சூப்பராக சாதம். அது பாருங்கள், சுண்டக்காய் காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். தயிர், இது வந்து கீரை பொரியல், அப்புறமேட்டுக்கு கீரை சாம்பார். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.